வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நாம் 555 ஐசியுடைய டிசைன் அண்ட் ஒர்க்கிங் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 555 ஐசிங்கிறது ஒரு 8-pin ஐசி, மோஸ்ட் வெர்சைட்டல் ஐசி. நிறைய டைமர் சர்க்கியூட்ஸ்லாம் இதை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் அதனுடைய பின் அவுட்ஸை முதல்ல பார்க்கலாம். 1 வந்து கிரவுண்ட், 2 வந்து ட்ரிகர், 3 அவுட்புட், 4 ரீசெட், 5 கண்ட்ரோல் வோல்டேஜ், 6 தெர்ஷோல்ட், 7 டிஸ்சார்ஜ், 8 வந்து அப்ளைடு வோல்டேஜ் விசிசி. ஸோ இது வந்து கிரவுண்டு, இது வந்து அப்ளைடு வோல்டேஜ். இதுதான் அதனுடைய பின் அவுட்ஸு. இப்போ அதுக்குள்ளே உள்ள இன்டர்னல் சர்க்கியூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர்சி டைம் கான்ஸ்டண்ட்டை பற்றி பார்த்துருவோம். ஏன்னா அதை புரிஞ்சுக்கிட்டால் தான் ஒரு டைமர் ஐசி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது புரியும். ஆர்சி டைம் கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆர்சி டைம் கான்ஸ்டன்ட் எப்படி அப்படின்னா, ஆர்னா ரெசிஸ்டர், சினா கெப்பாசிட்டர். ஒரு ரெசிஸ்டரையும் கெப்பாசிட்டரையும் சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டரில் கிரவுண்ட் கொடுத்துட்டோம், ரெசிஸ்டருக்கு அப்ளைடு வோல்டேஜ் கொடுக்குறோம். என்ன நடக்கும்? ஸ்டார்டிங்கில் இது வந்து 0ல் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. இந்த ரெசிஸ்டர் வழியாக இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும். ஸோ இதனுடைய வோல்டேஜ் 0லேருந்து ரைஸ் ஆகிட்டே வரும். இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து ரைஸ் ஆகி இந்த அப்ளைடு வோல்டேஜை வந்து ரீச் ஆகும். ஸோ இதுக்கு நடையில் ஒரு டைம் கான்ஸ்டன்ட் ஒர்க் ஆகுது. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது என்னென்னா, அப்ளைடு வோல்டேஜ் வந்து நம்ம ஏதோ ஒரு அப்ளைடு வோல்டேஜ் கொடுப்போம். லெட் சே 5, 9, 10 அந்த மாதிரி ஏதோ ஒரு வோல்டேஜ் நம்ம இதுக்கு கொடுக்குறோம். இந்த கெப்பாசிட்டர் 0லேருந்து அந்த 5 வோல்டேஜ் வச்சுட்டோம்னா இந்த 5 வோல்ட்டுக்கு சார்ஜ் ஆகுது. அப்போ இந்த ரெசிஸ்டரும் இந்த கெப்பாசிட்டருடைய வேல்யூவை வச்சு எவ்வளவு செகண்டில் இந்த அப்ளைடு வோல்டேஜில் 63.2% இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறது தான் ஆர்சி டைம் கான்ஸ்டன்ட். ஆர்சி நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் 0லேருந்து ஆரம்பிக்கிறப்ப 63.2% வரைக்கும் ஒரே கான்ஸ்டண்ட்டாக சார்ஜ் ஏறும். அதுக்கப்புறம் அதனுடைய டைமிங் வந்து மாறிடும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டைமிங்கை கண்டுபிடிச்சதுனால இந்த ரெசிஸ்டர் வேல்யூவையும் இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ வச்சு இந்த 63.2 எப்போ வரும், எத்தனை செகண்டில் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் ஆர்சி டைம் கான்ஸ்டன்ட். இப்போ அதை ஒரு அதனுடைய ஃபார்முலா பார்த்துட்டோம். T is equal to R in ohms. ஆர்ங்கிறத ஓம்ஸ்லையும் சிங்கிறத ஃபாரட்லையும் போட்டோம்னா R into C மல்டிப்ளை பண்ணால் அந்த டைம் இன் செகண்ட்ஸ் கிடைச்சிடும். ஸோ T is equal to RC செகண்ட்ஸ். இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ நம்ம ஒரு சின்ன உதாரணத்துக்கு அப்ளைடு டிசி வோல்டேஜ் வந்து 5ன்னு வச்சுக்கிடுவோம். அதனுடைய 63.2% எவ்வளவு? 3.16 வோல்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டு 3.16 வோல்ட்டை இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ரெசிஸ்டர் வந்து 10 கிலோ ஓம் ரெசிஸ்டர், இந்த கெப்பாசிட்டர் வந்து 1000 மைக்ரோ ஃபாரட் கெப்பாசிட்டர்னு வச்சுக்கிட்டா எவ்வளவு நேரத்தில் 3.16 வோல்டேஜ் சார்ஜ் இதில் வரும் 0லேருந்து அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபார்முலா பாருங்கள். T is equal to R into Cங்கிறதுனால R வந்து 10 கிலோ ஓம்ஸ், அது வந்து ஓம்ஸில் போட்டுக்கணும் 10,000. அதே மாதிரி கெப்பாசிட்டர் வந்து 1000 மைக்ரோ ஃபாரட், அதை வந்து ஃபாரட்டில் போடணும். ஸோ 0.001. ஸோ இந்த ரெண்டையும் பெருக்கணும்னா 10 செகண்ட். ஸோ இந்த கெப்பாசிட்டர் இது 10K, இது வந்து 1000 மைக்ரோ ஃபாரட்னு இருந்தால் இந்த கெப்பாசிட்டர் வந்து 10 செகண்ட்ஸில் 3.16 வோல்டேஜை ரீச் பண்ணும். இந்த கான்ஸ்டன்ட்டை பேஸ் பண்ணி தான் டைமர் சர்க்கியூட்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம திருப்பி அந்த 555 ஐசிக்குள்ளே வரும். அந்த 555 ஐசியுடைய இன்டர்னல் கன்ஸ்ட்ரக்ஷனை பார்ப்போம். இப்போ வந்து 1வது பின்னில் கிரவுண்டுன்னு சொன்னோம், 8வது பின்னில் அப்ளைடு வோல்டேஜ், நடுவில் 3 சீரீஸ் ஆஃப் 5 கிலோ ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோ ஓம். ஸோ இந்த 3 5 கிலோ ஓம் 5 கிலோ ஓம் 5 கிலோ ஓம் ஐசி இருக்கிறதுனால இந்த ஐசிக்கு என்ன பேர்னா 555 ஐசி, 555 ஐசி அப்படின்னு பேர். இந்த ஐசியுடைய பெயர் காரணம் அதுதான். ஸோ இதில் வந்து இது ஒரு ரெசிஸ்டருடைய டிவைடர், வோல்டேஜ் டிவைடர். இங்கே வந்து நம்ம என்ன அப்ளைட் வோல்டேஜ் கொடுக்குமோ அது 3ஆக டிவைட் ஆயிரும். ஏன்னா 3மே ஒரே ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே இருக்கிறதுனால 3ஆக டிவைட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 9 வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோம்னா இங்கே 3, இங்கே 6, இங்கே வந்து 9. ஸோ 3 5K சீரீஸில் இருக்கிறனால அந்த மாதிரி டிவைட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம 9 வோல்டேஜ்னு ஒரு உதாரணம் வச்சுருவோம். அப்ளைடு வோல்டேஜ் 9 வோல்டேஜுங்கிறப்ப இங்கே எவ்வளோ இருக்கும்? இங்கே வந்து 6 வோல்டேஜ் இருக்கும். இந்த கண்ட்ரோல் வோல்டேஜுங்கிற பின்னில்
6 வோல்டேஜ் இருக்கும். இதில் வந்து இந்த பாசிட்டிவ் பாயிண்டில் வந்து எவ்வளோ இருக்கும், 3 வோல்டேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து 2 கம்பேரட்டர்ஸ் இருக்குது. 2 கம்பேரட்டரும் உள்ள ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் இருக்குது. ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கே தெரியும், ஒரு மெமரி செல். அந்த ஒரு மெமரி செல்லை செட் பண்ணுறதுக்கு ஒரு கம்பேரட்டரும், இது வந்து ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர். ஸோ ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, இதில் ஒரு எண்டு வந்து இன்வெர்ட்டிங், நான் இன்வெர்ட்டிங். ஸோ இந்த ரெண்டுமே ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ் இன்புட்டாக இருக்குது. ஸோ இந்த இதில் இந்த நெகட்டிவை விட இந்த பாசிட்டிவ் 0.001 வோல்ட் கூட இருந்தால் கூட இது வந்து பாசிட்டிவ் அவுட்புட் கொடுக்கும். இதை விட இது கூட இருந்தால், ரொம்ப கம்மியாக கூட இருந்தால் கூட இது நெகட்டிவ் அவுட்புட் கொடுக்கும். ஸோ ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர் அப்படிங்கிறது ஒரு ஹை கெயின் ஆம்பிளிஃபயர். ஸோ உதாரணத்துக்கு இங்கே வந்து நம்ம 9 வோல்டேஜ் கொடுத்துருக்கோம், இங்கே 6 வோல்ட் இருக்குது. இது வந்து 6.001 வந்துட்டால் கூட இங்கே வந்து 9 வோல்டேஜ் அவுட்புட் வந்துடும். ஸோ இது வந்து இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்பை செட் பண்ணிடும். அதே மாதிரி இங்கே 3 வோல்ட் இருக்குது. ஸோ இதில் நம்ம கொடுக்குற ஒரு ட்ரிகர், இதில் கொடுக்குற வோல்டேஜ் வந்து 3ஐ விட கம்மியாக இருந்தால் இது வந்து ஹையில் இருக்கும், 3ஐ விட கூட இருந்தால் இது வந்து லோவில் இருக்கும். அவ்வளோ, இதான் ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர் ஒர்க் பண்ணுற மெத்தட். ஸோ இதில் 2 ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர் இருக்குது. ஒரு ஆம்பிளிஃபயர் வந்து செட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு. இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, இது வந்து ஆர்எஸ் டைப் ஃப்ளிப் ஃப்ளாப். ஸோ இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்பில் Q அதனுடைய அவுட்புட்னா Q டேஷ் அதனுடைய இன்வெர்ட்டிங் அவுட்புட். ஸோ இது 5, இது வந்து 1 அப்படின்னு இருந்தால் இது 0, இது 0ன்னு இருந்தால் இது 1, ரெண்டும் மாற்றி மாற்றி இருக்கும். ஸோ அந்த Qலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டிரான்சிஸ்டர் வழியாக இந்த கிரவுண்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்டர்னல் சர்க்கியூட்டுக்குள்ளே கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்பர் 7ங்கிற பின் வந்து டிஸ்சார்ஜ் பின். ஸோ இது 1ன்னு மாறுறப்ப, எப்போல்லாம் இது 1ன்னு மாறுதோ அப்போ இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஒர்க் ஆகி இதில் கொடுத்துருக்கிற வோல்டேஜ் இங்கே டிஸ்சார்ஜ் ஆகும். அந்த மாதிரி சர்க்கியூட் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு டிரான்சிஸ்டர். இது வந்து அவுட்புட் பின். இதில் தான் நம்ம அவுட்புட் ரிலே டிரான்சிஸ்டர் போட்டு அவுட்புட் ரிலே எடுத்துருப்போம், டைமருடைய அவுட்புட் பின். ஸோ இது வந்து ஒரு 555 ஐசியுடைய இன்டர்னல் சர்க்கியூட். ஒரு 555 ஐசி எப்படி அப்படிங்கிற சொல்கிறேன். 5 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இது வந்து 555 ஐசின்னு சொல்கிறாங்க. மூணுமே சீரீஸாக இருக்குது. ஸோ ஒரு வோல்டேஜ் டிவைடராக ஒர்க் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அப்ளைட் வோல்டேஜ் 9 வோல்டேஜ்னா இங்கே 6, இங்கே வந்து 3. ஸோ இங்கே வந்து 6 வோல்ட் இருக்கிறப்ப நம்ம இதில் கொடுக்குற ஒரு த்ரெஷோல்டு இன்புட் வந்து 6.001 கொஞ்சம் கூட வந்தால் கூட இம்மீடியட்டாக இந்த கம்பேரட்டர் வந்து ஹை வோல்டேஜ் அவுட்புட் கொடுக்கும். ஏன்னா இது வந்து ஹை கெயின் ஆம்பிளிஃபயருங்கிறதுனால. ஸோ இது வந்து இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்பை செட் பண்ணிடும். இதில் இதை விட கொஞ்சம் கூட வந்தாலும் இது இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்பை ரீசெட் பண்ணிடும். ஸோ செட் ரீசெட்ங்கிற மெத்தடில் இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் ஒர்க் பண்ணும், அதனுடைய அவுட்புட்டு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து இதனுடைய பின் அவுட்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இது வந்து ட்ரிகர், இது வந்து ரீசெட். இதில் ரீசெட் பண்ணுறப்ப லோ பண்ணிக்கணும். லோ பண்ணால் இது வந்து 0ஆகும், இது வந்து 1ஆகவும் மாறும். இது வந்து ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்புடைய ஒர்க்கிங் மெத்தட். இப்போ நம்ம ஒரு மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் ஐசி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர்னு சொல்கிறோம். அது என்ன மோனோஸ்டேபிள்னா, ஒரு ஆன் ஒரு ஆஃப், அவ்வளோதான், ஒன் ஷாட், அது மட்டும்தான். அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர்னு உண்டு. அது என்னென்னா ஆன் ஆஃப்னு அந்த பல்ஸாக மாறி வரும். அதுவும் 555 ஐசிலேருந்து பண்ணலாம். அது எப்படி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அதனுடைய சர்க்கியூட் டயக்ராம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த 7வது பின் டிஸ்சார்ஜையும் 6வது பின்னையும் ஷார்ட் பண்ணிட்டோம். ஒரு 10 கிலோ ஓம் ரெசிஸ்டர்ஸ், நம்ம ஏற்கனவே சாம்பிள் கால்குலேஷனில் பார்த்த 10 கிலோ ஓம் 1000 மைக்ரோஃபாரட். அப்போ இந்த டைமருடைய டைமிங் வந்து 10 செகண்ட்ஸ் டைமர். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணணும், இதில் வந்து கண்ட்ரோல் வோல்டேஜுங்கிற பின் அன்யூஸ்ட், அதனால் அதை வந்து ஒரு 10 நானோஃபாரட் ஒரு கெப்பாசிட்டர் போட்டு விட்டோம். கிரவுண்டு பாசிட்டிவ். இந்த ரீசெட்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ரீசெட் ஆகக்கூடாதுங்கிறதுனால அதையும் பாசிட்டிவ் வோல்டேஜில் கொடுத்து வச்சிட்டோம். ஸோ அந்த 2ல் ட்ரிகருங்கிறது என்னது, இந்த மேலே கோடு இருந்தாலும் என்னென்னா ஆக்டிவ் லோ மேலே கோடு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கிரவுண்ட்லேருந்து ஒரு சுவிட்ச் வச்சு அதை வந்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா இது வந்து ட்ரிகர் ஆகிடும். இது ட்ரிகர் ஆன உடனே என்னாகும், ஆக்டிவ் அவுட்புட் வந்து ஹை அவுட்புட் வந்துடும். அப்புறம் இந்த கெப்பாசிட்டர் இது வழியாக வோல்டேஜ் சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கும். சார்ஜ் ஏறி இது வந்து 9 வோல்டேஜ்னு வச்சுக்கிட்டா இங்கே வந்து 6.01 வரும்போது, அதாவது 2/3, அதான் நம்ம சொன்னோம் 63.
இந்த கெப்பாசிட்டர் எவ்வளோ நேரம் கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும் 63.2 அப்படின்னு வரும். இங்கே வந்து அந்த வோல்டேஜ் வரும்போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே போகிறப்ப இது என்ன பண்ணும், இதனுடைய அவுட்புட்டை லோவாக மாற்றிடும். ஸோ அவுட்புட் கிடைக்கும். ஸோ 10 செகண்டுக்கு அப்புறம் அந்த ரிலே வந்து லோவுக்கு வந்துடும். 10 செகண்ட் ஆனில் இருக்கும், அப்புறம் லோவாயிரும். ஸோ இதன் மூலமாக அந்த டைமர் வந்து 10 செகண்ட் டைமராக ஒர்க் பண்ணும். இந்த ரெசிஸ்டருடைய வேல்யூவை நம்ம கூட்டி குறைப்பதன் மூலமாக இந்த டைமிங் மாறுபடும். அதன் மூலமாக நம்ம டைமருடைய டைமிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிடலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம 555 ஐசியாக கொடுத்ததுனால அப்ளைட் வோல்டேஜ் இந்த டைமருக்கு நம்ம 9 வோல்டேஜ் கொடுத்துருக்கோம். அப்போ 10 செகண்ட் ஒர்க் ஆகுது. அப்போ 5 வோல்டேஜ் கொடுத்தா அது மாறுமானா மாறாது. அப்போவும் அதே 10 செகண்ட் தான். ஸோ அப்ளைட் வோல்டேஜ் இந்த டைமருடைய மேக்ஸிமம் லிமிட் வந்து 15 வோல்ட் டிசி. ஸோ அது வரைக்கும் அதுக்கு உள்ள நம்ம எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தாலும் 10 செகண்டில் இந்த டைமர் அவுட்புட் கொடுக்கும். அவுட்புட் வந்து லோ அவுட்புட்டாக வரும். நம்ம அதை ஒரு டிரான்சிஸ்டராக ஸ்விட்ச் பண்ண வச்சு அது மூலமாக ஒரு ரிலேயை ஆப்ரேட் பண்ணி டைமர் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் அது இல்லாமல் நிறைய மெஷின்ஸில் டைமர்ஸ் பயன்படுத்துவாங்க. அதுக்கான ஆர்சி டைமர் இந்த கான்செப்டில் தான் ஒர்க் ஆகுது. இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் ஒரு 555 ஐசி அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுது, அதனுடைய டிசைன் அண்ட் ஒர்க்கிங் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்தோம். ஒரு டைமர் சர்க்கியூட்டில் அது எப்படி ஒர்க் ஆகும், ஒரு மோனோ ஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டரில் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.